ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனமானது இங்கு யாருக்கும் அல்ல. யாருக்கும் என்பது உன்னுடைய சொந்தத்திலும் சொல்கிறேன், உன்னுடைய வீட்டிலும் சொல்கிறேன். உனக்கு எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு இல்லாத பொழுது அதை செயலுக்கு உன்னால் கொண்டு வர முடியவில்லை. என்னுடைய தங்கமே, உனக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆனால் பார், உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது யாரையோ நம்பி உன் வீட்டில் இருப்பவர்களை நம்பிதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாய். வாசலிலேயோ இல்லை ரோட்டிலேயோ யாரையாவது நீ பார்க்கும் பொழுது நினைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில் நமக்கு காசு வேண்டும், இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அல்லவா என்பதை நீ யோசிப்பாய். எனக்கு அது நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை யோசிக்கிறாய், என்ன விஷயத்தை செய்கிறாய், எல்லாமே எனக்கு நல்லாவே புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைகள் இருக்கிறது, அதற்காக மற்றவர்களும் அதே போல இருப்பார்கள் என்று நாம் நினைக்க கூடாது அல்லவா? அதனால்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏன் நான் உன்னுடைய ஆசைகளை செய்து வைத்தால் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு நல்ல வேலையை கொடுத்தால் என்ன? வாழ்க்கையில் திருப்திகரமாக வாழ வைக்க நான் உனக்கு முயற்சிகளை கொடுத்து சில வாய்ப்புகளை தந்தால் என்ன என்பதற்காக உன் வாழ்க்கையில் நல்லது செய்ய வந்துவிட்டேன் அம்மா. இனிமேல் நீ யாருடைய கையையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய அற்புதம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய ஒரு ஆளாக மாற இருக்கிறாய். சொன்னால் நீ நம்பவே மாட்டாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் நேரமோ கைகூடி விட்டது. முயற்சிகளை செய்தாய், ஆனால் எதுவுமே உனக்கு வெற்றியை தரவில்லை. ஆனால் நீ இதுவரைக்கும் முயற்சிகள் செய்த அனைத்து விஷயத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்கும் அளவுக்கான எல்லா திறமைகளையும் தந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு வாழ வைக்கத்தான் போகிறேன். பல பேர் சொன்னார்கள், இவளெல்லாம் எங்க நல்லபடியாக இருப்பாள் என்று. ஆனால் மற்றவர்களே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு அழகாக இவளுடைய வாழ்க்கை மாறிவிட்டதே என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை தந்து உன்னை நிச்சயமாக உன்னையே நீ பார்த்து சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வைத்து உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்ற இருக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, எந்த ஒரு நஷ்டமும் வரக்கூடாது என்றுதான் நினைப்பேன். ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளை நீ. நீ என்னை நம்பி வந்த பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய யோசனைகள் என்ன, நீ எதை சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த போக்கிலேயே உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு சென்று பெரிய ஆளாக உன்னை மாற்றத்தான் போகிறேன். இப்பொழுது எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஆனால் எப்படி செய்வது என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறாய். இன்னும் கொஞ்ச காலத்தில் நீயே மற்றவர்களுக்கு தானாக உன்னுடைய காசை எடுத்து உதவி செய்யும் இடத்திற்கு வந்து விடுவாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதும் உன்னுடைய வாழ்க்கையை நீயே நடத்தும் அளவுக்கு பணமும் செல்வமும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பொறுத்திரு. எத்தனையோ நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பொறுத்திருந்து விட்டாய், இனிமேல் பொறுக்க மாட்டாயா என்ன? இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாக்கினை கேட்டு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக சாய் நம் மனதில் இருப்பதை புரிந்து கொண்டார். நிச்சயமாக சாய் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காலத்தை பிறக்க வைப்பார் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது தானே? இந்த நம்பிக்கை என்றும் என்றென்றும் உன்னுடைய மனதில் இருக்கட்டும் நிலையாக. ஒரு நபருக்கு
ஒரு முறை நான் ஒரு வாக்கு கொடுத்தேன், ஆனால் அது செய்து முடிக்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக இருக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தர வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வர்யங்களையும் தருகிறேன். உனக்கு நான் வாழ்க்கையில் வேலையை தருகிறேன், நிரந்தரமான சந்தோஷத்தை தருகிறேன் என்று உனக்கு முடிவு சொல்லிவிட்டேன் அல்லவா? அதனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். இதுவரைக்கும் மற்றவரிடம் எத்தனையோ பேச்சுக்களை வாங்கி உன்னுடைய வாழ்க்கையில் தலை நிமிரவே முடியாத அளவுக்கு நீ இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் அந்த ஒரு நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் வரவே வராது. உன்னோடு நான் இருக்கிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருக்கிறேன் என்பதை உணர வைத்துக் கொண்டு உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டு தான் இருப்பேனே தவிர மற்றபடி எந்த ஒரு குழப்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே அல்ல. இந்த சாய் இருக்கிறேன் தங்கமே, உன்னோடு. புரிகிறதா? நம்பிக்கை வையுங்கள், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சகல நல்ல விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் நானே செய்து தருவேன் என்ற நம்பிக்கையை வையுங்கள். உங்களுடைய நம்பிக்கை எதையுமே நான் வீணாக்க மாட்டேன். பல பேருக்கு உதவி செய்கிறேன், பல பேருக்கு வாழ்க்கையை மாற்றுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றாமல் நான் போய்விடுவேனா? உங்களுடைய வாழ்க்கையையும் நிச்சயமாக மாற்றி உங்களுக்கு நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு உங்களுடைய நிலை எல்லாவற்றையும் உயர்த்துவேன். காலம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் பதில் கூறும், நல்லதே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை எந்த ஒரு நிலையிலும் தவறான பாதையிலேயோ உங்களுடைய யோசனைகளை தேவையில்லாத விஷயத்திலேயோ நான் ஒரு பொழுதும் இழுத்து உங்களை தேவையில்லாமல் குழப்பவும் மாட்டேன். உங்களை நான் தவறான பாதையில் போகவும் விடவும் மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறது என்றால் தான் எனக்கு சந்தோஷம். நீ எப்பொழுதும் என்னோடே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நானே உனக்கு துணை நிற்கிறேன். சகல ஐஸ்வர்யங்களையும் நானே உனக்கு தந்து வாழ வைக்கிறேன். இனிமேல் நீ யாரையும் தேடி நாடி போக வேண்டிய அவசியமானது கிடையவே கிடையாது. ஏனென்றால் உனக்கு என்னென்ன தேவைகளோ அது கொடுக்கும் இடத்தில் நான் இருப்பதினால் உனக்கு எல்லாமே சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் கிடைத்துவிடும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன், அதை மறந்து விடாதே. சந்தோஷமாக இரு. ஓம் சாய்ராம்.